ஹாய் வணக்கம். இன்றைக்கு நான் கொத்து ரொட்டி செய்ய போகிறேன், இரவு சாப்பாடு. அதுக்கு பேக்கெட் ரொட்டி இருந்தது எடுத்து வச்சேன், நான் டீக்குள்ளே இருந்தது எடுத்து விலக வச்சேன். நான் இப்போ இந்த ரொட்டியை எடுத்து நான் சூடாக்க போகிறேன். பாருங்கோ, சூடாக்கினா இன்னும் கொஞ்சம் சொஃப்டாக வந்துடும். சூடாக்கிட்டு நான் குட்டி குட்டியாக வெட்டணும். 3 ரொட்டி இருக்குது. இந்த 3 ரொட்டிக்கும் நான் ஆட்டிறைச்சி கறி இருக்குது, மற்றது ஒரு முட்டை, மற்றது பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இனி வெட்டணும் இதெல்லாம். கரட்டு ஒரு சின்ன துண்டு கரட்டு, லீக்ஸு, 3 பச்சை மிளகா, வேறு வெங்காயம், கருவேப்பமில்லை, இவ்வளோ தான் இதுக்கு போடுற சாமான். மற்றது முட்டை எடுத்து வைக்கல, ஆட்டிறைச்சி கறி எல்லாம் இருக்குது. நான் இதை சூடாக்கிட்டு குட்டி குட்டியாக வெட்டிட்டு செய்முறையில் மிச்சத்தை நாங்கள் பார்க்கலாம். பாருங்கோ, பாருங்க எப்படி வருதுண்டு. பாருங்க, இதை குட்டி குட்டியாக வெட்ட போகிறேன். பாருங்க, அந்த லேயராக இருக்குது, அது கிளம்பி வரும். நம்ம இப்போ சூடு வரத்தான் அந்த சூட்டுக்கு வடிவாக வரும் கிளம்பி. பாருங்க, அப்போத்தான் எங்களுக்கு நல்ல மாதிரி அந்த வெட்டெல்லாம் குட்டி குட்டியாக இந்த லேயரெல்லாம் பிரிஞ்சு தனியாக வரணும். சூடாக்குவோம். அப்படி குட்டி குட்டியாக விட்டுறேன். பாருங்கோ, இங்கால இதை மாற்றி மாற்றி எடுத்து விடுவோம். அப்புறம் கறியிடும், ஒரு பக்கத்தில் வச்சா அப்புறம் கறி வந்துடும். அந்த சொப்டா சூடு வரத்தான் அந்த சொப்டா வரும் ரொட்டி. அப்போ தான் அந்த லேயர் கிளம்பு. மாற்றி மாற்றி இதையும் வெட்டி வெட்டி அதையும் நாங்கள் கவனிக்கணும். இந்த மாதிரி கத்திரிக்கோளால் கூட நாங்கள் வெட்டி கொள்ளலாம். ஈஸி, வெட்டி கொள்வது ஈஸி. பாருங்கோ, அவ்வளோ ஈஸியாக வெட்டக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இதெல்லாம் பிடிச்சி இப்படி எடுக்க வரும். பாருங்கோ, இந்த கிச்சனுக்குள்ளே வாய்க்கிற கத்திரிக்கோளால் நான் எல்லாம் இப்போ வெட்டிட்டேன். ரொம்ப ஈஸி இதால் வெட்டும் பொழுது நல்லா ஈஸியாக வெட்டப்படுது. கத்தியால் வெட்டுறதை விட இந்த கத்திரிக்கோளால் வெட்டுறது ரொம்பவும் ஈஸி. பாருங்கோ, இப்படி வெட்டி இருக்கிறேன் நான். இங்கே பாருங்கோ, அது வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் குட்டி குட்டியாக வெட்டணும். குட்டி குட்டியாக வெட்டுவேன். பாருங்கோ, குட்டி குட்டியாக தான் வெட்டி இருக்கிறேன். அதே மாதிரி இதுவும் பச்சை மிளகாய், நல்லா நீட்டு பச்சை மிளகாய் நான் 3 போடுறேன். கூட போடலாம், உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைக்கலாம். உரைப்பாக கொத்தரொட்டி சாப்பிடக்க தான் கூட நல்லா இருக்கும். இறைச்சி கறியும் உரைப்பு தானே. நான் இப்போ 3 போடுறேன். பாருங்கோ, எல்லாம் வெட்டிட்டேன், இதுவும் வெட்டிட்டேன். முட்டையும் கழுவி போட்டு கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். தட்டியை அடுப்பில் வச்சுட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கோ, வெங்காயத்தை போடுறேன், கரட்டை போடுறேன். கரட்டும் கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். கரட்டும் போட்டு வதக்குவோம். அடுப்பை குறைச்சி விடும், இல்லாட்டி எரிஞ்சிடும். பச்சை மிளகாயை போடுறேன். பாருங்க, பச்சை மிளகாயும் போட்டுட்டு இப்போ நான் வதக்கி கொண்டிருக்கிறேன். வீட்டிலேயே நாங்கள் செய்கிறது இவ்வளோ லாபம். காசு கொடுத்து வேண்டா, எனக்கு காசு கொடுக்கணும், கூட காசு கொடுத்து வேண்டணும். நாங்கள் கொஞ்சம் காசுலேயே சிலவு கொஞ்சமாக இருக்கும். சுவையாகவும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி உரைப்புகள் கூட்டி குறைச்சி விருப்பப்படி செய்து நாங்கள் சாப்பிடலாம். கொஞ்சம் உப்பு தூவுறேன், கொஞ்சம் வதங்குண்டக்கண்டு. நல்லா வதங்கக்கூடாது, பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதங்கினா காணும். நல்லா வதங்கினா டேஸ்ட் இராது. இப்போ நான் கருவேப்பமிலையும் போடுறேன். போட்டுட்டு லீக்ஸையும் போடுறேன். லீக்ஸும் போட்டு கருவேப்பமிலையும் போட்டாச்சு. இப்போ கருவேப்பமில்லை அந்த என்ன லீக்ஸு கொஞ்சம் வதங்கி வரணும். பாருங்க, லீக்ஸும் கொஞ்சம் வதங்கி வந்துடுது. இப்போ நான் நடுவில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு முட்டையை இந்த இதில் விட போகிறேன். விட்டுட்டு லைட்டாக இந்த உப்பு தூவுறேன். தூவிட்டு அதை கிளறி விடுவேன்.
இப்போ பாருங்கோ எல்லாத்தையும் போட்டு கிளறுவோம். முட்டை வந்து நான் 1 போட்டேன்னா, நீங்கள் 2 போடலாம் 3 போடலாம், அதுவும் கூட விருப்பம். நான் 1 தான் போட்டேன்னா. இப்போ கொஞ்சம் மஞ்சள் போடுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இப்போ பாருங்கோ நல்லா வதங்க விடாமலே எல்லாத்தையும் போட்டு கொண்டிருக்கிறேன். அடுத்தது ரொட்டியை போடுவேன். ரொட்டியை நாங்கள் போடலாம். ரொட்டியை போட்டுட்டு நாங்கள் எல்லாத்தையும் கலப்போம். ரொட்டி வந்து சூட்டுக்கு நல்ல அந்த சாஃப்டாக வரும். கறியை விட்டா பிறகு நாங்கள் இப்படி நொங்குன்னு குத்தவும். இப்போ ரொட்டி கொஞ்சம் இந்த கொஞ்சம் மென்மையாகணும் தானே, அதுக்கு தான் இப்போ நான் சூடாகி கொண்டிருக்கிறேன். இது டீக்க கலந்த ரொட்டி தானே, ப்ரெஸ் ரொட்டி கிடையாது. அப்போ இன்னும் அந்த சாஃப்டாக வாரதுக்கு நான் இப்போ வதக்கி கொண்டிருக்கிறேன். இப்போ பாருங்கோ, இப்போ நான் கறி விட போகிறேன். இப்போ கறியெல்லாம் போட்டுட்டேன் பாருங்கோ. இப்போ நான் கொத்தி கொண்டிருக்கிறேன். பதிவாக்கி வரியல போட்டேன்னா நான் அந்த பதிவாயினது வரியல. கறியெல்லாம் போட்டாச்சு. நாங்கள் வடிவாக அப்படி கொத்துவோம். இருக்கிற கறி எல்லாத்தையும் போட்டேன்னா பாருங்க, ஒரு சுவையான கொத்து ரொட்டி ரெடி. 3 ரொட்டியில் செய்தது. நேற்றியாங்கறி போட்டு மிச்சம் இருக்குது. இப்படியே வீட்டிலே நாங்கள் செய்து சாப்பிடலாம். கடையில் வாங்கி சாப்பிட்றேன்டா 8 ரூபா 9 ரூபாவாக இருக்கணும். நாங்கள் வீட்டில் செய்து சாப்பிடும்பொழுது எங்களுக்கு நல்ல லாபம், நல்ல சுவையாகவும் இருக்கும். உரைப்புகளை கூட குறைய போட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்து சாப்பிடலாம். இது கொஞ்சம் மிளகு தூள் மீத தூவலாம். மற்றது நீங்கள் மரக்கறி எண்டைக்க கோவாவும் இருந்தால் வெட்டி போட்டு செய்யலாம். என்னோட கோவா இல்லை, அப்போ நான் கரெக்டும் டீக்ஸும் போட்டேன்னா. இப்போ நான் இதுக்கு வந்து மிளகு தூள் விரும்பினா தூவலாம். மற்றது தேசிப்புளி விடலாம். நீங்கள் பார்த்து விரும்பினா செய்யலாம். இத்துடன் இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கருத்துக்களை எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. புதுசாக வந்தவர்கள் யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. எங்களுக்கு அது சப்போர்ட்டாக அமையும். இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.